வணக்கம் மக்களே, we welcome you to episode 68 of World International Tamil Podcast. இந்த எபிசோட்ல நம்ம பல நேரம் நமுத்து போன பட்டாசாவும் சில நேரம் அதிரடி பீரங்கியாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின நம்ம தாக்குதல் படை, தட் இஸ் நம்மளோட அட்டாக் பத்தி தான் பேச போறோம். இந்த எபிசோட்ல I'm joined today by Rohit and Vijay, regulars. Hello boys. Hi. அது கூடவே we also have a special guest joining us. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடைசியா அவங்க வந்து டாட்டனம் வின் பண்ணப்போ வந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருக்காங்க. The popular FPL பெலினா. வெல்கம் பெலினா. நன்றி. எனக்கு கூப்பிட்டது திரும்பி ஷோக்கு ஆசையா இருந்தது திரும்பி வந்து ஆர்சனல் பற்றி கதைக்க. ஆனா கொஞ்சம் நல்ல நிலையில இருந்திருக்கலாம். ஆனா அட்டாக் பற்றி கதைக்க வேணும். ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம ஒரு ஃபேனா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களா நம்மளுக்கு கடமைங்கிறது நல்லா இருந்தாலும் கெட்ட கப்பா இருந்தாலும் நம்ம பேசிட்டே இருக்கணும். நம்ம நிறுத்தாம பேசுறதுதான் நம்மளோட வேலை. ஸோ அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இப்போ போறோம். நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளோட அட்டாக்கோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். பேசிக்கலி அந்த அட்டாக் வந்து ஒரு கேஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹைட் மாதிரி தான் இருந்தது. நம்மளோட டாபிக்ஸ் சொல்ல போறதுக்கு முன்னாடி யூஸ்வலா சொல்ற விஷயங்கள் தான். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஆர்டி பண்ணுங்க. நம்ம மெலனாவோட பாட்காஸ்ட் சேனல் ஆஸ் வெல் அஸ் நம்ம அவேகோனோட பாட்காஸ்ட் சேனல் ரெண்டுமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டைவர்ஸ் வியூ உங்களுக்கு கிடைக்கும் டெஃபினட்டா. ஸோ அதையும் ப்ளீஸ் செக் இட் அவுட். இது சொல்றது என்னன்னா எல்லாமே என்னன்னா we all of us are just trying to say this is another way of looking at things. அதுதான் நாங்க பண்றோமே தவிர்த்து இதுல வந்து இப்படிதான் இருக்கு, அதுல எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுங்கிறது எங்களோட இது கிடையாது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் பேச ட்ரை பண்ணோம் எப்பயுமே. ஸோ இதுதான் எங்களோட முக்கியமான விஷயம். ஸோ நம்மளோட இந்த எபிசோட்ல வந்து டாபிக்ஸ் மெயினா அட்டாக் அண்ட் அது கூட ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் பத்தி தான் பேச போறோம். கூடவே நம்மளோட அட்டாக்கு ஓவராலா நாங்க கொடுக்க போற பிளேயர் ரேட்டிங்ஸும் எண்ணில் டெஃபினட்டா வரும். ஸோ அதுதான் வந்து இந்த எபிசோட்ல நம்ம பண்ண போற விஷயம். ஸோ வித்வுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கோ இன்டு தி எபிசோட். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து நம்ம வந்து வெறும் அட்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸோட தாட்ஸ் மொத்தமா அதுலயும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம கெஸ்ட்லயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேல நீங்க சொல்லுங்க, அட்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து ரேட் பண்றதுன்னு இல்ல, உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸோட உங்களோட தாட்ஸ் என்ன, நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சதா, எண்ட் ஆஃப் தி சீசன்ல கிடைச்ச மாதிரி இருந்தா இல்ல உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸீட் பண்ண மாதிரி இருந்தா, எப்படி எந்த மாதிரியான ஒரு இது இருந்தது? ஆக்சுவலா நான் ஸ்டார்ட்ல சீசன்ல இருந்து தொடங்குறேன். ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல எங்களை வந்து ரெலகேஷன் கண்டெண்டர்ஸ் வந்து கிண்டல் பண்ணிடுவாங்க. சரியா, எங்களோட அட்டாக், டிஃபென்ஸ், மிட்ஃபீல்டே சாலிட் இல்லைன்னு பென் ஒயிட் 50 மில்லியனுக்கு வாங்கி வேஸ்ட் கிண்டல் பண்ணிடுவாங்க. ஸோ கடைசியா சீசன் அந்த நவம்பர் டிசம்பர் பீரியட் வரைக்குள்ள செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வரைக்குள்ள எனக்கு ஷாக்கா வந்துட்டு சில பிளேயர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் மீறி ஸ்டெப் அப் பண்ணின மாதிரி. ஆனா ஒரு கவலை எனக்கு இருக்குது வந்து சாக்கா நாங்க ஓவர் பிளே பண்ணினாங்க. அந்த ஜான்வரியில நாங்க வந்து ஒரு சைன் பண்ணாதபடிய சென்டர் ஃபார்வர்ட், மிட்ஃபீல்ட், பேக்கப் ஒன்றும் சைன் பண்ணாதபடிய நாங்க ரொம்ப சாக்கா அந்த நூல் அறுத்த மாதிரி விளையாடினாங்க. அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த படியான விளையாடி வச்சுனாங்க. ஆனா ஒன்று சொல்லுவேன், நாங்க ஆரகார்டு வந்து ஜேம்ஸ் மேரிசனை விட்டு ஆரகார்டு வாங்கின எனக்கு வந்து சைனிங் ஆஃப் த சீசன் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். ஆனா இங்க 4 பேர்ல ஒருத்தர் ஒத்துப்பாரு. எனக்கு சரியான விருப்பம். அந்த பிளேயர் வந்து சரியான வோக்கலும் லீடர்ஷிப்பும். தண்ணி குடிக்கவே சைட்ல அவுட்சைடோட கரைச்சு கொண்டு இருப்பான். என்ன நாங்க இம்ப்ரூவ் பண்ண வேணுமா, கேம் பிளே நடக்கல. அது வந்து நீங்க கவனிச்சு இருப்பீங்க நிறைய தரம். அதுதான் எங்களோட அட்டாக்க வந்து சில நேரம் நாங்க வந்து 1-0 2-0 wolvesக்கு லூஸ் பண்ணி நாங்க 1-0 டவுன் எங்களால அந்த ஃபைனல் தேர்ட்ல ஃபினிஷ் பண்ணாம. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப் கேம் பிளேல நாங்க செகண்ட் ஹாஃப் எஃப்சி மாதிரி அட்லீஸ்ட் நாங்க ட்ரை பண்ணினா இல்லாட்டி கடைசி நேரத்துல வின் பண்ணினாங்க அந்த சில பெர்ஃபார்மன்ஸ். வேற ஒரு மேட்ச் சொன்னவன் மேன் சிட்டி, நாங்க வீட்டுல ஹோம்ல விளையாடின பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்க அந்த கேமை லூஸ் பண்ணினாங்க. சரியா, ரெஃபரிங் டிசிஷனால லூஸ் பண்ணினாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அட்டாக், அந்த மிட்ஃபீல்ட், இந்த ஃப்ளூயிட்டி, அப்புறம் அந்த அட்டாக்கு போறதுக்கு எனக்கு வந்து ஆர்சனல் பாக்குற மாதிரி சரியான சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷம் வந்து கனவாசத்துக்கு பிறகு அந்த சந்தோஷம் என்னால நம்ப முடிய இல்லாம இருந்தது. அது வந்து எங்கட ஆர்சனல் தான் விளையாடுறாங்க, அந்த ஆர்சனல் விளையாடுற இதுதான் அவர்கிட்ட ஃபுல் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் அவர் இஷ்டமான பிளேயர்ஸ் வாங்கினவர். அந்த போர்ட் காசு தந்து பேக் பண்ணி அவர் இஷ்டமான பிளேயர்ஸ் வாங்கினவர். ஆனா கடைசியா அந்த ஓகே எங்களுக்கு சான்ஸ் இருக்கு டாப் 4க்கு வர, இதுதான் எங்க கனவாசத்துக்கு பிறகு 5-6 வருஷத்துக்கு பிறகு இதுதான் எங்கட முதலாவது வாய்ப்பு திரும்பி சாம்பியன்ஸ் லீக்கு போக. எங்களுக்கு
கால்ல விழுந்தாலும் கும்பிட்டு இருப்போம் அந்த சான்ஸுக்கு சரியா. ஆனா ஜனவரியில நான் சொல்லுவேன், நாங்க அட்டாக் அந்த ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணாத வழியா அபாமியாங்க பார்சலோனாக்கு ஷிப் பண்ணி நாங்க ஒரு ரிஸ்க் எடுத்தோம். அந்த ரிஸ்க் வந்து எடியன் கேட்டியாம் லாக்கசெட்ல நம்பி நாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ எவ்ரி மேட்ச் வீக் இன் அண்ட் வீக்கா விளையாடுவோம். நாங்க ஒரு கேம் மட்டும் விளையாடினாங்க ஒன்ஸ் அ வீக். ஆனா நாங்க சரியா கஷ்டப்பட்டுனாங்க. சில நேரம் அந்த மிட்ஃபீல்ட் வந்து பால்ஸ் பாஸ் பண்ணிக்கல, ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யாருமே இல்ல. அந்த சரியான பொசிஷனுக்கு தான் வந்து நிக்க மாட்டாங்க. சரியான கடப்பா இருந்தது சில மேட்ச பார்க்க. ஆனா ஒரு ஆள சொல்லுவேன், நான் நிறைய தூசணக்காரெல்லாம் பேசியிருப்பேன். எடியன் கேட்டியா நான் சொல்லியிருப்பேன், இவர் வந்து சாம்பியன்ஷிப் பிளேயர், பிரீமியர் லீக்கே சரியில்லை, என்னத்துக்கு நாங்க புது கான்ட்ராக்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனா இந்த சீசன் அவர் வந்து அந்த செல்சி கேம் சில பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் ஸ்டெப் அப் பண்ணினவர். என்னால நம்பவே முடியல. அவர் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணினவர், லைக் கிவ் அப் பண்ணாது. அதான் எங்களுக்கு தேவை, அந்த கிவ் அப் பண்ணாத பிளேயர்ஸ். ஆனா லாக்கசெட் சிச்சுவேஷன் தான் எங்களுக்கு சரியான டிசப்பாயின்மெண்ட். அவர் வந்து சீனியர் பிளேயரா இருந்து ஸ்டெப் அப் பண்ணல. 100% கொடுத்தாலும் எனக்கு அது காணாத மாதிரி இருந்தது. அந்த நீங்க எல்லாத்தையும் பேசிட்டீங்கன்னா அப்புறம் நான் கேள்வி எப்படி கேக்குறது? ஆனா அதுதான் நான் சொல்லுவேன், எங்க அட்டாக் இன் சம்மரி இந்த லைக் சீசன். சோ சர்ப்ரைஸ் பண்ண பிளேயர்னா எடி சொல்லலாம். Definitely more than what you expected him to do. Yes. Yeah. So Vijay, ஆக்சுவலா ஓகே, இவங்களே எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் கம்பேரிசனா என்ன பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, என்னோட இது வந்து நம்மளும் ஸ்பர்ஸ், பிகாஸ் வி போத் ஃபாட் ஃபார் த சேம் ஸ்பாட்ன்றதுனால ரெண்டு பேரையும் ஒரு அட்டாக்கிங் ஃபார்ம் இதுல கம்பேர் பண்ணோம்னா, அவங்க வந்து 69 கோல்ஸ் இந்த சீசன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, நம்ம 61. ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் 8 கோல்ஸ். அவங்களுக்கும் நமக்கும் 8 கோல்ஸ் தான். ஆனா அவங்க கிட்ட தே ஹேட் அ கோல்டன் பூட் person in their ranks. இதே வந்து அந்த கோல்ஸ் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், நம்ம ஓபன் பிளேல 33 கோல்ஸ் தான் போட்டோம், பட் they did 46. அங்க 13 கோல்ஸ் எக்ஸ்ட்ராவா அவங்க போட்டிருக்காங்க ஓபன் பிளேல. சோ அவங்களோட ஓபன் பிளே கோல்ஸ்ன்றது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஃபார்வர்ட்ஸ், அவங்க குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வச்சுதான் அந்த ஓபன் பிளே கோல்ஸ். ஆனா மத்த அக்ராஸ் மத்த எல்லாத்துலயுமே நம்ம தான் அவங்க லீட் பண்ணோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா செட் பீசஸ் அது வந்து கோச்சிங் டீமோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். நம்ம 16 கோல்ஸ் போட்டோம், அவங்க 8 தான் போட்டாங்க. ஸோ வி ஆர் ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோரர்ஸ் ஃப்ரம் செட் பீசஸ். அதை பாக்குறதுக்கே எனக்கு அப்படியே வந்து குணா படத்துல கமல் அப்படியே பார்த்து அப்படின்ற மாதிரி செட் பீசஸ் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா இருந்தேன். அப்பா எப்படியோ பண்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே ஆர்சனல் as a டீம் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், செட் பீஸ்னாலே நமக்கு வராது, தலையில பால போடுங்கடான்னு சொன்னா எங்கேயோ போட்டுட்டு இருப்பாங்க. அந்த செட் பீஸ் டாபிக்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு செட் பீஸ்ல ஸ்கோர் பண்ணது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜெனரலா ஸ்கோரே பண்ணல. இதர் மிட்ஃபீல்டர்ஸ் ஆர் கேப்ரியல் அவங்க தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதை தவிர அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓன் கோல்ஸே அவங்க வந்து 6 கோல்ஸ் வந்து அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. நமக்கு ஒரே ஒரு ஓன் கோல் வந்து எவனோ ஒருத்தன் ஞாபகம் இல்ல யாரு, உல்ஸ் கேம் ஓன் கோல் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது லாக்கசெட் லாஸ்ட் அடிச்சது, அவனுக்கு அதையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது அந்த மாதிரி. சோ அதாவது ஸ்ட்ரக்சரலா இருக்கிற விஷயங்கள், பெனால்டிஸ் வின் ரெண்டு பேருமே சேம். பட் கவுண்டர் செட் பீசஸ்ல எல்லாம் நம்ம தான் வந்து we have outscored them so much. அது வந்து என்னன்னா that's a surprising stat. You would think like okay, Kane இருக்கான், Son இருக்கான், அவங்களோட சிஸ்டமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கு பால் கொடுத்து போறதுனால அவங்க 4 கவுண்டர் கோல் தான் போட்டிருக்காங்க, நம்ம 6 போட்டிருக்கோம். சோ இட்ஸ் ஆல் திஸ். இந்த எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வச்சு பார்க்கும்போது எப்படின்னா ஒரு கோச்சிங் சைட்ல இருந்து நம்மளோட அட்டாக் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இட்ஸ் லேக் ஆஃப் பிளேயர்ஸ். நம்ம சொன்ன மாதிரி ஜான்வரில சைன் பண்ணல, ஆபமியாங் போயிட்டான், லாக்கசெட்ல. சோ இட்ஸ் a lack of talent that has not produced the results. நம்ம வந்து அந்த ஒரு ஓபன் பிளேல அந்த 13 கோல் போட்டிருந்தோம்னா நம்மளோட லெவல் வேற எங்கேயோ இருந்திருக்கும். அது 5 கோல் போட்டிருந்தாலே கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். சொல்றேன் இந்த சென்ஸ். ஏன் கம்பேரிசன்னா அவ்வளோ கோல்ஸ் அவங்க போட்டுமே they finished closer to us. 61 கோல்ஸுக்கும் 69 கோல்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இல்லையே, ஒரு 8 கோல் தானே டிஃபரன்ஸ். அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் மான்செஸ்டர் சிட்டி கிட்ட 5 கோல் விட்டது, லிவர்பூல் கிட்ட 4 கோல் விட்டோம், அதுவே 9 கோல். சோ அந்த லாஸ்ட்லயே நம்ம அந்த டிவைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது. ஸோ வி ஹேட் அ வெரி குட் அட்டாக்கிங் சீசன் ஃப்ரம் அ கோச்சிங் ஸ்டாண்ட் பாயிண்ட். பட் அது வந்து ஆஃப் ஷூட்ஸா இருக்கு. ஓகே, இந்த பிளேயர்ஸ் வச்சே நம்மளால இவ்வளவு பண்ண முடியுது இந்த கோச்சிங்னால. ஸோ வி நீட் அதை வந்து பாசிட்டிவா கொண்டு போறதும் கொண்டு போகாததும் இப்ப இருக்க டிரான்ஸ்ஃபர் சீசன் தான். இப்ப டிரான்ஸ்ஃபர்ல உருப்படியாவது நடக்கலன்னா அப்படி நிக்கிறது, ஓடுற இடத்துலயே தான் ஓடிட்டு இருப்போம், முன்னாடி ஓட மாட்டோம். சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வி ஹேட் யங் பிளேயர்ஸ். நம்மளோட
பிளேயர்ஸ் எல்லாமே கோல் ஸ்கோர் பண்ண எல்லாமே யங் பிளேயர்ஸ். ஸோ தேர் இஸ் ஹையர் சான்ஸ் தட் தே வில் மெச்சூர் அப்படின்றது, அதுவும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. ஸோ நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. அதை வந்து எப்படி சேனல் பண்றோம், இந்த சேம் ஃப்ளோ நம்ம போகணும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். Rogi man, finish the discussion that part. Yeah, so previous season நம்ம பார்த்தோம், we were all focusing on the left hand side, giving it to Tierney and then crossing it to the center, right? அது வந்து டைம் அத cross and inshallah அதுதானே அவ்வளவுதான். Seriously, I mean like அந்த ஒரு மிட்ல இருந்து நமக்கு அந்த மிட் பிரசன்ஸே இல்ல. இந்த சீசன்ல வந்து that improved a lot. I mean like the way we had played towards the center, I mean all credit goes to a couple of players, but one player in particular, my favorite, signing of the season, Odegaard, absolute baller. I mean like after a very long time we have a player of his caliber in our team, and I'm so glad that this happened. I mean like Carlo Ancelotti எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணனால இது ஒரு தெய்வ விஷயம் பண்ணிருக்கான் நமக்கு. அதனால வந்து நான் கண்டிப்பா அவருக்கு வந்து நான் I'll be always grateful to him. But yeah, coming back to the அப்படியே அந்த ரோட்ரிகோவையும் கொஞ்சம் அனுப்பி விட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ரோட்ரிகோ இந்த வினிஷியஸ்லாம் வேணாமா? ரோட்ரிகோ அவன் எனக்கு பிடிக்காது, அவன் வேணாம். வினிஷியஸ் is now become untouchable. அங்க இருந்து நம்மளால கொண்டு வரவே முடியாது. அங்க இருந்து நம்மளால இப்ப யாரையும் கொண்டு வர முடியாது. ஆமா, அங்கே இருக்கட்டும். ஆமா. So yeah, coming back to the players and how they perform, our young players, they exceeded the expectations. Absolutely, they exceeded the expectations. ஒரு யங் ஷோல்டர்ஸ்ல அவ்வளவு பிரஷர் நம்ம போட்டிருக்கோம். we didn't have any senior support. ஒரு 4 யங் பிளேயர்ஸ் வச்சுட்டு நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து 5th place ஆல்மோஸ்ட் நம்ம சாம்பியன்ஸ் லீக் வரைக்கும் நம்ம போக முடிஞ்சதுன்னா kudos to them. I mean like completely they took the burden on their young shoulders and they performed. Like first half of the season la ESR was brilliant. And the late runs into the ground and scoring from like Ramsey, exactly like kind of a number 8 role வந்து அவன் பெர்ஃபெக்ட்டா அவன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணான். And the interplay between Saka and Odegaard during the second half, it was like magical. I mean like on the right hand side la வந்து the opponents had absolutely no clue தலைமை to what செட்ரிக் அதுல நீங்க கேட்கவே இல்லையே. அவங்க 3 பேரு அது வரலாம் நம்ம. So and Saka, I mean like அது எப்படி அவங்க அந்த யங் பிளேயரோட இது வந்து ஃபீல் போர்டன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மேன் சிட்டி as a whole the team is absolutely on a different level. அப்படி இருக்கும்போது ஒரு யங் பிளேயர் அங்க ஷைனா வந்து பெரிய விஷயம் இல்ல. நம்ம வந்து we have a forward line which is comprising of all teenagers and like 21-23 year olds. அப்படி இருக்கும்போது ஒருத்த வந்து 17 goals and assists பண்றானா அதுவும் பிரீமியர் லீக்ல. And if you have observed, they were like in the second half of the season there were 3 players trying to block Saka. Like ஒரு வாட்டி ball Saka கிட்ட போகும்போது there were like 3 players around him trying to take it. அப்படி ஒரு ஃபியர் வந்து அவன் கொண்டு வந்தான். he deserved that PFA. And the young PFA award வந்து கண்டிப்பா இந்த வாட்டி வந்து it was a rob, like how they robbed Heung-min Son, even though he was Tottenham player, but he deserved it completely. I mean like I thought like he completely deserved it. So இதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் பேசிட்டு இருக்கும்போது unfortunately நம்மளோட ஓல்ட் ஸ்னைப்பர்ஸ் வந்து சுத்தமாவே ஒரு தயவு செய்து ஸ்னைப்பர் கீப்பர்னு சொன்னே அவங்களை ஏத்தி விடாத. If you remember, that was a name given to them in 2018-2019. We had two snipers. யார் அது கொடுத்தா? அவனை முதல்ல கண்டுபிடிங்க. அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அந்த அருவாள் வெஸ்ட் ஒரு மீம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்றது வந்து ஓபா வந்து ஃபார்முலா இல்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவன் வந்து ஒரு அந்த டோட்டனம் கோல் ஒண்ணு போட்டான். அப்போ வந்து நான் நினைச்சேன் this could be a turning point in the trajectory of Oba's performance ன்னு சொல்லிட்டு. அடுத்த மேட்ச்லயே தெரிய பழமறி. And the board's decision to support Andrea to leave a club captain, and that is like that was like என்ன சொல்றது, இது என்னன்னா இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. I mean like in the middle of the season we are fighting for Champions League spot, and in the middle of the season you let go of one of your most influential iconic players in your team. அது I don't know, அது நம்ம வந்து அப்பவே டிசைட் பண்ணோம் this could backfire very badly ன்னு சொல்லிட்டு. Luckily it didn't backfire very badly, but ultimately it cost us like another 60 million or 100 million since we didn't qualify for Champions League. So அந்த இதுல I don't agree with that statement. ஏன்னா போனதுக்கு அப்புறம் ஏன்னா பார்சாலா அவன் கொஞ்சம் கேம் தானே வடிவா விளையாடினான் ஸ்டார்ட்ல. நான் சொல்றது வந்து ரீப்ளேஸ்மென்ட் சொல்றேன். நாங்க ஜனவரில வரோம் சைன் பண்ணி
அதான் நான் எக்ஸாக்ட்லி சொல்றேன். அவர் போனதுல பிரச்சனை இல்ல, நாங்க அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணதான் சரியான பிரச்சனை. அவனோட அதாவது we weren't getting much goals from Oba, that is for sure. ஆனா நம்மளோட கிரைமே வந்து அவனை வந்து அமிச்சிட்டு அவனுக்கு ஒரு ஆப்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தேடாம லாக்கசெட் வச்சே வண்டி ஓட்டணுமேடா. விளாஹோவிச் போனோமே. அவன் தான் வந்து சொன்னானே இது மாதிரி வந்து ஆர்சனல் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏஜென்ட் தான் சொதப்பினான்னு. அவனை நான் நேரா கண்டேன்டா. 10 நிமிஷம் போடாதடா நீ. ஆமா, ரொம்பவே நடிக்கிறான் அவன். பட் எனிவேஸ் அங்க யுவென்டஸ்ல அடி வாங்கிட்டார்ல, இப்போ வந்து சரி அந்த இந்த தின்னதான் வேலைக்கு ஆகல, அந்த தின்ன இன்னும் ஓபனா வச்சிருக்கோமா அப்படின்னு பாக்குறான். And I feel there was one point which was missed. I feel that Aayutha should have brought on Enkatia a little bit earlier when he saw Lyca was struggling. அந்த ஒரு பாயிண்ட் அவனே ஒத்துக்கிட்டா. அதெல்லாம் நான் வெச்சிருந்த क्वेश्चन எல்லாத்துக்கும் நீங்க முதல்ல பதில் சொல்லிட்டே போயிடுறீங்க. எல்லாரும் ஆளாளுக்கு நான் என்னெல்லாம் பேசணும்னு வெச்சேனோ எல்லாத்தையும் பேசிட்டீங்க. ரைட், that's okay man, it's just a discussion. அது பரவாயில்லை, நீ क्वेश्चन கேட்டுட்டே இரு. வந்து தானாவே சொன்னவர், நான் வந்து பழையா செய்தேன் எரியன் கத்தியா சூனாவே நான் முன்னுக்கே நம்பி இருக்க வேணும். அவர் வந்து அவருக்கு விளையாட்டுதான் மினிட்ஸே கொடுக்கல, அது பெப்பேக்கு கொடுத்துவானே ஸ்டார்ட்ல. பெப்பே அதை சரியாவே வரையல. அவன் வந்து பெப்பைய பார்க்க சரியான ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தாரு. நான் இந்த சீசன் தொடங்க நான் நினைச்சேன்னா பெப்பே தான் இந்த சீசன் ப்ரூவ் பண்ணுவான். இவன் 72 மில்லியன். You were not alone, all of us were hoping for the same. Not all of us, all of you. Okay. நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு I accept. நான் வந்து அதான் நம்பிட்டு இருந்தேன். டெஃபினட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். சரி, ஒரே ஒரு क्वेश्चन நான் கேக்குறேன், நம்ம அப்படியே வந்து நம்மளோட இதுக்கு போயிடுவோம். அப்போ நீங்க வந்து நம்ம என்ன ஒரு டாக் அட்டாச்சா இருக்குன்னா பாட்லர்ஸ்னு ஒரு டாக் அட்டாச்சா இருக்கு. நம்ம வந்து டிஃபென்ஸ் பத்தி பேசிட்டோம், மிட்ஃபீல்ட் பத்தி பேசிட்டோம், அட்டாக் பத்தி பேசிட்டோம். இந்த டீமோட ஏஜ், அவங்களோட ப்ரொஃபைல், அவங்க அச்சீவ் பண்ணதெல்லாம் வச்சு பாட்லர்ஸ்னு ஒரு டாக் கொடுக்கிறது ஜஸ்டிஃபைடா, கரெக்டா? ஏன்னா நம்மளோட ஃபேன்ஸே பாட்லர்ஸ்னு சொல்றாங்க. அதான் புரியல, நீங்க நம்மளே எப்படி பாட்லர்ஸ் சொல்ல முடியும்? No, I would definitely disagree. Botlers வந்து நமக்கு கொடுத்தது வந்து அந்த commentators who are biased, அவங்க சொன்னாங்க நம்ம மேல, not the fans. I don't think there were very few fans who were like telling that we are botless. ஆனா the completely biased ESPN or all those commentators were telling that if Arsenal don't finish in top 4, including Rio de Ferdinand, and Roy Keane, all those guys who are like burning that, who are burning that United cannot even United Rascals ex United Rascals full burning la irukanga, வயிறுலாம் அப்படியே பகபகன்னு எரிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அவங்க சொல்றது இல்ல, அவங்க வந்து கண்டிப்பா botless இல்ல அருண். They definitely we are not botless. Okay, that's good. எனக்கு ஏன்னா வந்து எனக்கு வந்து நம்மளோட ஃபேன்ஸே ஐயோ நம்ம பாட்டில் பண்றோம் சொல்லி எனக்கு புரியவே இல்லை. எப்படி நீங்க சொல்லலாம்? டீமோட ஏஜ் ப்ரொஃபைல் பாருங்க, வந்து ஆடின குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் பாருங்க, அது எப்படி சொல்லலாம்? அதுதான் ஒரு விஷயம். ஸோ நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம், ஓவரால் பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். எங்கடா ஸ்கிரீன் இருக்கு? இந்த போன வாரம் மாதிரி அசிங்கப்படாம இருக்கணும். இதுல போன வாரம் ஒரு இதை வச்சுட்டு ஒரு பயங்கரமா அசிங்கப்பட்டு இப்பயே பார்த்துடலாம். இப்பயே சரி பண்ணிடுறோம் மக்களே, கடைசியில எதுவும் அசிங்கப்படாம இருக்கிறதுக்கு. Alright, so let's go in. So Aubameyang நம்ம வந்து அவனை வச்சிருந்தோம், சரி ரிப்ளேஸ் பண்ணல, எல்லாமே ஓகே. பட் Aubameyang வந்து இருந்தான்னா did you think, because அவன் பார்சால போய் கோல் போட்டா எல்லாமே ஓகே, இந்த லீக்ல அவன் ஃபெயில் ஆனா, அவன் வச்சிருந்தான்னா நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணல, ஓகே, தட் இஸ் a crime, அதை பத்தி பேசினாங்க. பட் Auba, in case we had kept Auba and trusted him more, do you guys think like anything different could have happened? ஏதாச்சும் வித்தியாசமா நடந்திருக்குமா? இல்ல we could have probably been like trying to accommodate him, அவனை விளையாட வைக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர்ல விளையாட வச்சுக்கிட்டே இருந்து இதை விட மோசமா எண்டா இருக்கலாம், the same thing would have happened இந்த மாதிரி நினைக்கிறீங்களா? யாராச்சும் போங்கப்பா, யாராச்சும் பேசுங்க. நீ செகண்ட் சொன்னது சரி ரோஹி போங்க. நீ செகண்ட் சொன்ன பத்தியா அதான் இருக்கும். ஏன்னா போன 2 சீசனும் வந்து 8 தான் நம்ம ஃபினிஷ் பண்ணோம், கரெக்டா? And I don't think Auba would have triggered us towards championship. அவ இருந்திருந்தாலும், that is my personal opinion. Do you guys agree or what do you guys think? நானும் சேம் நான் சொல்ற அக்ரி பண்ணுவேன். நான் சொன்னா அவருக்கு மென்டாலிட்டி அப்ப வந்து அந்த கேமுக்குள்ள இல்ல, அவன் மென்டாலிட்டி வேற அங்கேயோ போட்டது. ஸ்டார்ட்ல சீசன் வேணுமா, அந்த ஜனவரி விண்டோ வரைக்கும் அவன் ட்ரைனிங் லேட்டா வந்து போன வருஷம் அந்த நார்த் லண்டன் டர்பில
அந்த மிஸ்டேக் மேக் பண்ணினா அதை வந்து நீங்க லேர்ன் பண்ண வரும். அவனுக்கு அந்த நேச்சர் இல்லாத இன்னும் ஒத்துக்கொள்ள வரையில ஆட்சராக்கும் அவனுக்கு கடப்பு மாதிரி ஆயிடுச்சு 2 பேருக்கும். ஸோ நான் ரோஹித் அண்ணா சொன்னது சேம். நான் சொன்ன இம்பாக்ட் டிஃபரன்ஸா மேக் பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னேன். விஜய், நான் உங்ககிட்ட இதுக்கு இந்த கொஸ்டின் அந்த கேவியட்டோட கேட்கறேன். பார்சால போய் நம்ம சொன்ன மாதிரி பார்சால போயிட்டு செகண்ட் மினிக்கு கோல் போட்டாங்க. பட் ஸ்டில் தே ஆர் கோயிங் ஃபார் லெவன்டோஸ்கி, தட்ஸ் another story. பட் இது ஒரு சேஞ்ச் ஆஃப் சீனரி தானா? லைக் இது வந்து ஆர் லைக் லைக் வாட் குட் ஹவ் பாசிபிளி லைக் ஏன் இப்படி இது? ஆபாமியாங்கோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னாலே அவன் எப்பவுமே when he is ready to move on அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவன் எந்த செகண்ட் வரானோ அப்பையில இருந்து அந்த டீமை வந்து அவன் sabotage பண்ண ஆரம்பிச்சிருவான். He will start making unruly noise, பார்ட்டி பண்றது, இது வர்றது, லேட்டா வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு யங் டீமுக்கு அது வந்து இட்ஸ் a very damaging thing. More than what he could have contributed. Obviously, Ava in the teamல இருந்தா நம்ம கிறிஸ்டல் பேலஸோட அந்த கேம்ஸ்ல he would have contributed. அதுல क्वेश्चनே கிடையாது. There is no question of quality when it comes to Ava. ஆமா, கண்டிப்பா கோல்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருப்போமா, இந்த 61 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குமா, கண்டிப்பா Ava இருந்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மேபி ஈவன் 2 or 3 கோல்ஸ்னா கூட it would have increased. And மேஜர் கேம்ஸ்ல அது நடந்திருக்க சான்ஸ் உண்டு. ஆனா would the team would have rallied அப்படின்னா அது இருந்திருக்காது அப்படின்றதுதான். ஏன்னா ஒரு டீமோட ஒரு ஸ்பிளிட் இருக்கும். எஸ்பெஷலி வந்து இப்போ ஒரு கேப்டன் ஹூ ஹஸ் டாக்ட், அதுவும் எஸ்பெஷலி இந்த சைனிங் அப்போ கதையெல்லாம் விட்டான், நான் லெஜெண்ட் ஆகணும், நான் இது ஆகணும் அப்படின்லாம் கதையெல்லாம் விட்டுட்டு, அண்ட் ஹி ஹேட் அ வெரி பிக் பிரசன்ஸ் அமங் யங்ஸ்டர்ஸ். அவன் தான் வந்து ரெட் சில்லின் நேம் பண்ணா, லிட்டில் சில்லின் நேம் பண்ணா, இந்த மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் ஹி ஹேட் அ பிரசன்ஸ். அந்த பிரசன்ஸ் வந்து இட் வுட் ஹவ் இம்பாக்டட் ஹவு த டீம் புல் டுகெதர் டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப். பார்ட்டி இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த டீம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சோம். இப்போ எப்படியாவது தட்டி தர மாதிரி முடிச்சா போதும், எல்எனி எல்லாம் ஸ்டார்ட் பண்றான், தட்டு மாதிரி முடிச்சா போதும் போது the team pull together, ஸ்குவாட் பிளேயர்ஸும் சரி எல்லாரும் சரி, they had a vision. நம்ம விளையாடுவோம். ஈவன் வந்து இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் கேம்ஸ் நமக்கு ஹோப் இருந்ததுக்கு ரீசனே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செல்சி கேம்க்கு அப்புறம் கூட we didn't have the hope, நம்ம 4th ஃபினிஷ் பண்ணுவோன்ற ஹோப்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் டீம் வந்து they still performed. ஒரு தடவையும் they will slip up, they still perform. அந்த இது வந்து இட்ஸ் a mentality thing. அந்த mentality வந்து was because the dressing room was united and that wouldn't have happened if Aba was here. Interesting take. So அப்ப வந்து Aba was more of a disruptive presence more than anything. In this season, yes. கண்டிப்பா. Okay. So அப்பனா அவனுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க Aba ஆடினதுக்கு? Of course he didn't play the entire season, but like overall சீசனுக்கு ரேட்டிங் போட்டோம்னா Abaக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? $2 அப்படின்ற மாதிரி 2 போடுங்க. ஆரம்பமே அதிரடியா இருக்கே, $2. அது ட்ரூத் தான், சரியா சொன்னது. Right. So you're also giving him a 2 on 10. I'll give him a 3 on 10 just for his legacy of his goals scored previously. Mel, அந்த FA கப்புக்காக நான் அப்படியே வந்து ஒரு thank you சொல்றேன். ஆனா அதே தான் சொல்ல இருந்தேன். அந்த FA கப்புக்கு எங்களை வந்து தூக்கினதே அந்த டோர்னமெண்ட்ல லாக்கசெட்டோட, அதுக்கு நன்றி. நாங்க மறக்காத காரியம், ஆனா நாங்க மூவ் ஆன் பண்ணிட்டோம். I'll also give him a 3. என்னதான் அது பண்ணா அந்த இதுல NLD-ல ஒரு கோல் போட்டோம். சோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கோலுக்காக நான் 2 தான் கொடுத்திருப்பேன். பட் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டான கோலுக்காக I'll give him 3. Okay, next Lacazette, Mr. Vibes, the captain. இப்போ Lacazette பத்தி பார்த்தா क्वेश्चन கூட கேட்க விட மாட்டேன். இதுதான் ஒரு விஷயம் இருக்குடா. சோ Lacazette என்னன்னா மெயினா வந்து லைக் இப்போ நம்ம வந்து Lacazette when did we sign him? 5th seasonல அவனுக்கு நம்மளோட 5th season கரெக்ட்டா. எந்த சீசன்லயுமே எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஓகே இந்த சீசன்ல Lacazette தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்ற மாதிரி எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. லைக் அவனுக்கு டெஃபினட்டா அவனுக்கு வந்து டெஃபிஷியன்சிஸ் இருக்கு. நம்ம மத்த விஷயங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அவன் நம்ம சைன் பண்றதுக்கு முன்னாடி சீசன் 28 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தான் லியோன் கிட்ட. அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு 5 வருஷத்துல ஒரு 30 கோல்ஸ். ஆர்சனல் கிட்ட he has scored 70 goals still now. ஆனா வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல கூட 14 கோல்ஸ் தாண்டி அவன் ஸ்கோர் பண்ணதே கிடையாது. அதுதான். சோ இப்போ நீ இது கரெக்டா எனக்கு கொண்டு வந்துட்ட, எனக்கு அடுத்த क्वेश्चनக்கே கொண்டு வந்துட்ட. சோ இந்த ஒரு விஷயம் வந்து was it that he was not able to keep up with whatever this new change that we had in the playing style or அது keep up பண்ண முடியல, இல்ல அவனோட லெவலே அவ்வளவுதானா? ஏன்னா நம்ம ஒரு சூப்பர்ல சொன்ன மாதிரி சூப்பர் Lacazette சீசன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனா 50 மில்லியன் அந்த காலத்திலேயே கொடுத்தவங்க இது. சோ மொத்தமா ஓவராலா பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனோட டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். நம்ம
யோசிச்சு அதை பத்தி பேசுறது இல்ல, ஆனா பார்த்தா பெரிய மிஸ்டேக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அவன் பெரிய மிஸ்டேக்னு? அந்த கொஸ்டின் நம்ம அப்படி ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட இப்ப வந்து இந்த ரெக்கார்டிங் முடியுது, நம்ம அப்படியே அடுத்த ரெக்கார்டிங் இந்த கொஸ்டினுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுவோம். எஸ் பாய்ஸ், ஸோ பாய்ஸ் அண்ட் மெலினா இஸ் பீப்புள். எஸ், இப்படி சொல்லக்கூடாது. எஸ், ஸோ நம்ம இது பண்ணதுல வந்து லைக் லக்காசெட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அவனை வந்து ஒரு லக்காசெட்னா நம்ம ப்ராடர் வியூல பார்த்தோம்னா லக்காசெட் நிஜமான ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபிளாப்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போவானா, லைக் ஆர் அவன் ஆட் பண்ண இன்டான்ஜிபிள்ஸை வச்சு நம்ம ஏதாவது முட்டை கொடுக்க முடியுமா? நான் இது வந்து யாரு விஜய், நீ ஸ்டார்ட் பண்ண லக்காசெட் பத்தி. லாக்கசெட் ட்ரான்ஸ்ஃபரே ஒரு ஃப்ளாப்பா அப்படின்னா, ஃபார் த மணி அந்த டைமுக்கு அப்படின்னா மேபி அப்படின்னு சொல்லலாம். பட் லாக்கசெட் சைன் பண்ணும் போதெல்லாம் வந்து நான் எக்ஸைட்டடா இருந்தேன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்றோம்னா கண்டிப்பா கிடையாது. நீ கிடையாது, நான் எக்ஸைட்டடா இருந்தேன் லக்காசெட் சைன். நான் சொன்ன மாதிரி 28 கோல்ஸ் போட்டான்ல, அதனால நான் எக்ஸைட்டடா இருந்தேன். I was excited about Aubameyang rather than Lacazette signing. அந்த டைம் அவுபாமேயாங்க்கு சில்ரே சதற விட்டோம், அது வேற விஷயம். ஆமா. சோ அந்த லெவலுக்கு இல்லனாலும் ஒரு லெவலுக்கு டெஃபினட்டா ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கு. சோ அது ஃபர்ஸ்ட் இது. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா வந்து லாக்கசெட்டோட சைனிங் அதெல்லாம் தாண்டி இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அவனோட கோல்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். 4 goals 7 assistன்றது ஒரு மியகர் ரிட்டர்ன் ஃபார் அ சென்டர் ஃபார்வர்ட். ஒரு ஃபுல் சீசன் ஆடின ஒரு சென்டர் ஃபார்வர்டுக்கு அது வந்து ரொம்ப கம்மி அப்படின்றோம். ஆனா ஃபுல் சீசன் ஆடினானா அப்படின்ற கொஸ்டினும் இருக்குல்ல. ஏன்னா 20 games தான் he started. 38ல he started only 20 games. 20 goals அது தப்பு தான் இருந்தாலும் 4 goals 7 assistன்றது ரொம்ப மியகர் ரிட்டர்ன் தான் ஃபார் அ சென்டர் ஃபார்வர்ட். ஆனா he brought அதர் இன்டான்ஜிபிள்ஸ். சொன்ன மாதிரி லீடர்ஷிப். இந்த டீம் யங் டீம்னு சொல்றோம். யங் டீம்ல இருந்த ஒரே வயசான பீஸ் அவன் தான். என்ன சில டைம் ஓடும் போது அவன் முட்டில இருந்து கீச்சு சத்தம்லாம் எனக்கே கேட்டுச்சு டிவிலேயே. இந்த மாதிரி இருந்தான். பட் ஸ்டில் அந்த ஒரு இது அந்த ஒரு ஓல்டர் ஷோல்டர் அப்படின்றது கண்டிப்பா இருந்தது. அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவனோட கார்டு சிச்சுவேஷன். ஏன்னா ஜாக்காவும் ஒரு ஓல்டர் ஷோல்டர் தான். ஆனா ஜாக்கா வந்து ஒரு 10 எல்லோ கார்டு ஒரு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி சும்மா ஃபவுல்ஸா பண்ணி வாங்கி தள்ளி இருந்தாரு. அதுக்கு வந்து ஆப்போசிட் லாக்கசெட், நோ எல்லோ கார்டு, நோ கார்ட்ஸ் அட் ஆல் திஸ் சீசன் இன் ஆல் ஹிஸ் கேம்ஸ். எஸ்பெஷலி அந்த ஒரு பொசிஷன்ல ஆடி ஒரு கார்டு கூட வாங்கலன்னும் போது he had that இது சில டைம் லக்கி, பட் ஸ்டில் மோஸ்ட்லி he had that discipline that other players could look up to. ஓகே, இந்த மாதிரியும் ஒரு சென்டர் ஃபார்வர்ட் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டணும்னா எடி ஆடின ஒரு கொஞ்சம் கேம்ஸ்லயே 8 games தான் he playedல, அதுலயே பாத்தீங்கன்னா he got 5 yellow cards. சோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு டிசிப்ளின் சிச்சுவேஷன்ல there was a very big contrast. அந்த நாஸ்டினஸ் பிடிக்கலங்கற பேசிக்கலி அது வெங்கடதத்தா வளர்த்து விட்டதுனால அப்படியே அதை பார்த்தாலே என்னடா இப்படிலாம் ஆடுறீங்க, அப்படியே பியூட்டிஃபுல்லா அப்படி எல்லாம் ஆட மாட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி தான் டிவி பார்த்து கத்திட்டு இருந்தோம். பட் ஆஸ் அ சென்டர் ஃபார்வர்ட் ஃபிளாப், டெஃபினெட்லி ஃபிளாப். ரோகி மேன், ஒரே ஒரு நம்ம இப்ப கொஞ்ச நேரம் தான் பேசணும். எடியை முன்னாடியே ஆர்டர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டா கூட சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம லக்காசெட்டா ரொம்ப நேரம் அவன் என்னதான் வந்து லீடர்ஷிப் ஓல்டர் ஷோல்டர் இருந்தாலும் அவனை ரொம்ப அவன் ஆடினதை விட ஜாஸ்தியா ஆடி இருக்க வேண்டியதை விட ஜாஸ்தியா ஆட வச்சோங்கிறதான் எனக்கு தோணுச்சு. லைக் மேபி எடியை வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே ஒத்துக்கலான்ட்டு. இது ஒரு மிஸ்டேக்கா நம்மள வந்து எந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க? ஒரு 3-4 கேம்ஸ், அதுதான் நம்ம ஒரு நடுவுல ஒரு 3 கேம் தோத்தோம் பாத்தியா, அதுக்கு முன்னாடியில இருந்தே லாக்கசெட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளவு இல்ல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவ்வளவு இல்ல. ஆமா, that was clearly visible to everyone. I don't know how Andrea missed that, but it was clearly visible. And moreover, இப்போ வந்து விஜய் சொன்ன மாதிரி லைக் ஒரு எல்லோ கார்டு கூட இல்ல, ஒரு ரெட் கார்டு, டிசிப்ளின். Actually that shows lack of intent to push forward and score. Like இப்போ எடி வந்து 5 எல்லோ கார்டு வாங்கிருக்கானா, அவன் வந்து he tried something interesting. And he took on the defender and he got a yellow card. That's fine. Fight for the team but get a card. adana na edume na solla maten. Nee enna discipline role model ah irundalo fight for the team, get a card and then move on. Okay la, so appdi irukumbodhu I won't agree to that point. And ana coming back to that Andrea playing before Lyca konjam munadiye start பண்ணிருக்குது. Couple of reasons. First reason வந்து he switched his alliance to Ghana. Okay, that was the because he wanted international to play duty. Right, he wanted to play in the World Cup. Like the World Cup is coming this year, so he wanted to get some minutes under his belt. So he was showing that hunger. And the hunger வந்து how did Aayutha miss in the training எனக்கு புரியல. Like Lacazette is running around like an old dog and you have a hungry tiger waiting in the
அட்லீஸ்ட் டைகர் சொல்ல டைகர் முடியாது. இதெல்லாம் எடியோட அப்பா அம்மா கூட அவனை எப்படி ஏத்தி விட்டுருக்க மாட்டாங்க. அப்ப ஏத்து விடலாம் நமக்கு வேற வேலை இல்ல. Imagine the situation if you are not signing anyone and we have Eddie as a central striker going forward. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் தான் சிங்க குட்டின்னு ஏத்தி விடணும். அவன் தான் சிங்க குட்டி இது சொல்லிட்டு ஏத்தி விடணும். சோ அந்த ஹங்கர் வந்து அவன் காமிச்சான். அந்த கடைசி ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ்ல வந்து அவன் காமிச்சான். அந்த செகண்ட் திங் வந்து if you have observed, Oba வந்து 2-3 times வந்து like he goes to the goalkeeper when he's trying to do a clearance. அது வந்து லாக்கா என்னைக்குமே பண்ணதில்ல. Eddie had already scored twice like that. During the end of the season, like basically பாத்தீங்கன்னா when you are not having that intent to push forward and then trouble the defense or the goalkeeper, you are a liability to the team. Basically you are a liability and see நம்ம வந்து எடியை வந்து நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது, ஹைட் பண்ண முடியாது. பட் அந்த ஒரு ஹங்கர் யார் காமிக்கிறாங்களோ இட் இஸ் ஆல்ரெடி நீங்க வந்து மாஸ் மூவில கௌதம் கார்த்திக் கொடுத்த ஹைப் எல்லாத்தையும் வழி இல்ல தம்பி, வேற வழியே இல்ல. நம்ம என்ன இப்ப போயிட்டு நம்ம ஹாலண்ட் எல்லாம் போயாச்சு, நூனேஸும் போயாச்சு, இதுக்கப்புறம் யார் வந்தா என்ன? நம்ம இப்ப நம்மளுக்கு வர வழியே இல்ல. We are just banking on Gabriel Jesus to come and bank us out and then give a center forward option. அப்படி அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா we are gonna have to give just Eddie and Balagan. நல்லா கேட்கவே அப்படி இன்பத்தேன் வந்து போயிருக்காங்க. லாக்காக்கு வந்து ரேட்டிங் நீ சொன்ன போன வந்து இல்ல ஃபர்ஸ்ட் மெலினா பேசிட்டோம், அதுக்கப்புறம் நான் கொடுக்க ரேட்டிங். எஸ் மெலினா நீங்க க்ளோஸ் பண்ணுங்க இந்த டாபிக்ல. நான் ஆக்சுவலா வேற 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அவைய சொன்னத விட வேற எனக்கு சரியா பாதர் பண்ணி கொண்டு இருந்தாரு. ஆக்சுவலா நான் யோசிக்கிறேன், நாங்க வந்து லாக்கசெட்டை ஒரு சீசன் 2 லேட்டா சைன் பண்ணினாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீசன் நாங்க வேற யாரோ சைன் பண்ணி சுத்தமா வேலை செய்யவே இல்லை. வேற நாங்க ஆக்சுவலா லாக்கசெட்டுக்கு வந்து கூட காசு கொடுத்து வாங்கினாங்க தெரியுமா? அது உண்டு. செகண்டா நீங்க அது சரியா வரையில. செகண்டா நீங்க கேட்டீங்க இதுதான் லாக்கசெட்னு லெவலா? நான் சொன்னேன் எஸ். ஏன்னா அந்த முதல் சீசன்ஸ்லயே அவன் 15-17 கோல்ஸுக்கு மேல ஸ்கோர் பண்ணல. அந்த ஒரு சென்டர் ஃபார்வர்டுக்கு சரியான கம்மி. வேற ஒன்னு சொல்லுவேன் வந்து நாங்க லாக்கசெட்டை வந்து வேற லைக் பிரைட்டன் அப்படி விளையாடினாங்க ரைட். அந்த எரியன் கேட்டியா பெஞ்ச்ல வச்சுட்டு லாக்கசெட்டை ஸ்டார்ட் பண்ணி கேம்ஸ் நீங்க பாத்தீங்களா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல பிரென்ஃபோர்ட் வேணுமா மேன் சிட்டி வேணுமா யார் பிளேயர் அந்த ஸ்குவாட் பிளேயர் வேணுமா ஸ்டார்டிங் பிளேயர் வேணுமா அவரை வந்து மார்க் பண்ணவே இல்லை. அவனை வந்து கோஸ்ட் மாதிரி இருந்தாரு. அவன் யாருண்டே தெரியாத மாதிரி இருந்தாரு. அவனுக்கே அவன் ஃபுட்பாலர்ண்டே நாவாயம் இல்லாத மாதிரி இருந்தாரு. அவன் வந்து ஒரு ஷேடோ ஆஃப் ஹிஸ் பாஸ்ட் மாதிரி ஆயிட்டான். அதால ஒரு பிளேயரும் அவனை வந்து ஒரு த்ரெட்டா பாக்கல, மேன் மார்க்கிங் கூட பாக்கல. அவையில் வந்து சாக்கா எம்எல் ஸ்மித்ரோ அங்கிற மிட்ஃபீல்ட தான் அந்த பார்ட்டி சியர்னி டொமியாசு வேணுமா அவையில தான் மேன் மார்க் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆனா அட்டாக்ல வந்து எங்களால ஃபைனல் தேர்ட்ல பினிஷ் பண்ணாத ரீசன் வந்து லாக்கசெட்டை விளையாடி அவனாலே அந்த முன்னுக்கு போவே அவனுக்கு மூச்சு போயிடும். லைக் அவனால ஓடவும் மேலாது. அந்த நீங்க சொன்னீங்களே கார்டு வாங்கல, எனக்கும் அந்த ரோஹித் அண்ணா சொன்னது வந்து அவன் கார்டு வாங்குறதுக்கு அவ்வளவுக்கு விளையாடவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அவ்வளோ எஃபர்ட்டும் போடல. அந்த எஸ் 100% கமிட்மெண்ட் அந்த கிவ் அப் பண்ணல, ஆனா எஃபர்ட் கொடுக்கல. ஆனா ஒன்று சொல்லுவேன், லிங்க் அப் பிளே லீடர்ஷிப் அது இருந்தது, அந்த குவாலிட்டிஸ் இருந்தது, அந்த ஃப்ரெண்ட்லினஸ் ஒரு டீமுக்கு. அந்த அங்க வந்து யங்கஸ்ட் டீம் இந்த பிரீமியர் லீக் சொல்லலாம் சரியா? அதுக்கு வந்து அவர் ஒரு அந்த ரோல் மாடல் ஃபிகர் இருந்தவர். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆஃபர் பண்ணி இருக்கலாம். அதால நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 3.5 என்று கொடுக்கலாம். ஹாஃப் ரேட்டிங் கொடுக்கலாமா? எஸ், இப்ப இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஹாஃப் ஓகே, 3.5 ஓகே. ரோகி அதாவது 2016 சீசன்ல அப்போ we were like having Giroud as the scapegoat that because of him we lost the Premier League. In the seasonல we lost Champions League because of Lacazette. So I'll be very harsh on that. 2.5 அவ்வளவுதான். I'll give him below Oba. Okay. And 3 we know his level. அவனோட ஃபால்ட் நான் எல்லாமே சொல்ல மாட்டேன். So அதனால 3. I'll also give him a 3.
டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டுக்குலாம் எக்கச்சக்கமா ரேட்டிங் கொடுத்து அட்டாக் ரொம்ப கர்ண கொடூரமா ஆரம்பிச்சிருக்கோம். பாபா அண்ட் லாக்கா 2 பேருக்கும் அது எதிர்பார்த்தது தானே. 2 பேரும் ஆமா. ஒண்ணா வந்தாங்க, தெரிஞ்ச ஒண்ணா விஷயம். கிளம்புனாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி. இல்ல இன்னொருத்த வருவான் பாரு, கடைசியில இருந்து முன்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனுக்கு நம்ம So Martinelli rating, like he was like really good live wire நிறைய மேட்ச்ல ஆனா, but Yeah. still has things to improve, but definitely வந்து like he's shown a lot of improvement in this season. அந்த இம்பாக்ட் சப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவன் தான் இந்த பிளேயர். அந்த சரியான டிஃபரன்ஸ் மேக் பண்ணிடுவான். ஹாஃப் டைம்ல நாங்க லூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம், அவனை கொண்டு வந்து அவன் அந்த தன்மை இருக்கு, அவன் அந்த ஸ்பீட் இருக்கு, அந்த ஃபுட்பாலிங் ஐக்யூ, டிசிஷன் மேக்கிங், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே, அந்த பால் எடுக்கிறதே அவனுக்கு அந்த பேஸ் இருக்கு, காம்னஸ் இருக்கு, டிரெக்ட்னஸ் இருக்கு அவன் இந்த கேமுக்கு. எனக்கு நிறைய பிடிச்சது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அவர் இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த அடுத்த லெவலுக்கு. ஃபைனல் தேர்ட் டிசிஷன் மேக்கிங் டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணலாம். கலையை தூக்கி பார்த்து பால் எங்கடா போ, யாரு இருக்காங்க, எங்க கொடுக்கணும்னு அதை பார்க்கலாம். he doesn't like lift his head up, அப்படியே இப்படி குனிஞ்சுட்டே அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் எண்ட் வரைக்கும். whatever you can say. ஆனா வந்து அந்த ஒரு டேக் ஆன் பண்ணா பாரு அந்த ட்ரெண்ட் அலன்சல் oh god, அந்த சிட்டி பிளேயர்ஸ் 3 பிளேயர்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணி போறாங்க. அதெல்லாம் வந்து தண்ணி காட்டலாம்டா. அந்த ஒரு ரீசனுக்காகவே மார்டினெல்லி இஸ் a different breed. லைக் அந்த சாnchez மோல்ட்ல இருக்கான் அவன். லைக் the typical சவுத் அமெரிக்கன் அந்த ஒரு ஃபைட்டர் காக் மாதிரி வந்து அவன் போயிட்டு அவன் ஆடுறது வந்து it's like so good to see that. It's so good to see that. His comeback goal and the Tomiyasu pass and his Newcastle and the volley, oh my god, really good, it was really like good. amazing. So எவ்வளவு கொடுப்ப Martinelli? 7.5. oh nice. அப்ப சாகாக்கு 10 ஆ? நம்ம யங் பிளேயர்ஸ்க்கு யாருக்கு யங் பிளேயர் ஆஃப் தி சீசன் அவார்ட் கொடுத்தவங்களே சாகா. கண்டிப்பா. விஜய் Martinelli 8 என்னன்னா he is our second highest இது assist maker. 6 goals assist பண்ணிருக்கான் and 6 goals score பண்ணிருக்கான். அந்த 6 goals ஸ்கோர் பண்ணதே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. நிறைய மிஸ்ஸஸ். we know how அவன் வந்து சாnchez சொன்னது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கம்பேரிசன். ஏன்னா அவ்வளவு ஷாட்ஸ் எடுக்கிறான், அவ்வளவு டேக் ஆன்ஸ் பண்றான். அதெல்லாம் தாண்டி defensively he has contributed very very highly this season. Last season வந்து ஹார்ட் அட்டாக் மார்டினெல்லி மேல இருந்த क्वेश्चंस வந்து டிஃபென்சிவா இவனால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெண்டு இன்சிடென்ட்ஸ் நமக்கு ஞாபகமே இருக்கும். அப்படியே வந்து லெஃப்ட் பேக்கு பின்னாடி தாண்டி வந்து இந்த கோடு பக்கத்துல எல்லாம் வந்து டேக்கிள் பண்ணி பால் எடுத்துட்டு போறதெல்லாம் வந்து இட்ஸ் அமேசிங். அந்த ஒரு ஏஜ் பிளேயருக்கு அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, he is dogged in both sides of the pitchன்றது ஒரு பெரிய விஷயம். எஸ்பெஷலி பிரேசிலியன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். நேமார் முதற்கொண்டே எல்லாருமே வந்து அவங்களுக்கு எது வருமோ, அவங்களோட ஸ்ட்ரென்த் எதுவோ அதை தான் ஸ்டிக் பண்ணுவாங்க. அதை தாண்டி he is ready to experiment, he is ready to learn. அதனால I feel that sky is the limit. We have a very என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான பிளேயர் நம்ம கையில இருக்கான். if we put him on the right track அப்படின்றது மார்டினெல்லி கிட்ட ஷூரா. இனிமேல இருந்து இப்ப நம்ம சாக்கா மார்டினெல்லி இஎஸ்ஆர் பத்தி எல்லாம் பேச போறதுனால கொஞ்ச நேரத்துக்கு நாங்க எல்லாருமே வந்து ஹைப் மேனா மாறுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம். எல்லாருமே வந்து ஒரு எல்லாரும் இருக்கணும், நீங்களும் எல்லாரும் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அப்படியே கொண்டு வந்து வாய்க்குள்ள காதுக்குள்ள கொண்டு போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. எப்ப பார்த்தாலும் வந்து ட்விட்டர்ல குறை சொல்லி அழுதுகிட்டே இருக்கவனுங்க காதுக்குள்ள போய் சொல்லணும் இதெல்லாம். சோ மேல் நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க, உங்களோட இது நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க. நானும் 7.5 ன்னு சொல்லுவேன். அவன் ஃபினிஷிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணவனும். வேற ஆடகார்ட் மாதிரி சில நேரம் அவன் சரியான பொசிஷன்ல இருப்பான், ஆனா சான்ஸ் எடுக்க மாட்டான். அந்த கோலுக்கு முன்னுக்கு சரியான பெர்ஃபெக்ட் பொசிஷன்ல இருப்பான், ஆனா வேற யாருக்கும் பாஸ் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணணும். ஸோ அதால கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவானும். இந்த சீசன் நான் நம்பிக்கிறேன் சரியா இம்ப்ரூவ் பண்ணுவான். ட்ரைனிங்ல இன்னும் கொஞ்சம் கொடுப்பான், அதால அடுத்தடா இம்ப்ரூவ் பண்ணுவான் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ பாப்போம் இந்த சீசன் இப்படி செய்யறாரு. நான் வந்து 7 தான் கொடுப்பேன். I agree to all the reasons that you said, but I expected a little more from him. The decision making பண்றது எல்லாம், especially given that Saka was doing all things perfectly right on the other side. I want to see Martinelli improve, so அதனால வந்து I'll give him a 7. So Saka, okay. இப்போ பேசுங்கடா, யார் வேணா என்ன வேணா பேசுங்க இதுக்கு மேல. Saka வந்து தங்க மகன். Yes, that is a very good thing. Absolutely, yes.
ஆல்ரெடி ரோஹி வந்து இந்த கம்பேரிசன் சொன்னாரு. இந்த சென்ஸ் வந்து கோல்டன் பாய் அப்படின்ற இது வந்து கண்டிப்பா கொடுக்கணும்ன்றது. அது எக்ஸாக்டா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்த்தாலும் we can see that அவன் தான் கோல்டன் பாய்ன்றது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்லி he has outperformed Mason Mount, he has outperformed இவன் Phil Foden, யார வேணா சொல்லலாம். he has outperformed everyone. On top of that, he has outperformed Salah and Son in the number of fouls made on a player. League one of the highest stats. That's a very good one of the highest foul player வந்து சாகா. எஸ்பெஷலி இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பயங்கரமான இம்ப்ரெசிவான விஷயம் என்னன்னா, இந்த சீசன் ஸ்டார்ட்ல தான் அவன் வந்து அந்த பெனல்டி மிஸ் பண்ணதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் நடந்தது. அவ்வளோ பெரிய ஈவெண்ட் ஒரு யங் பிளேயர் அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து டு கிக் ஆஃப் டு பிகம் திஸ் அட் த எண்ட் ஆஃப் த சீசன்ன்றது, அது வந்து ஒரு மென்டாலிட்டி வைஸாவும் ஒரு பிளேயரோட இது வைஸாவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு யூரோப்பா லீக்லயோ ஒரு இதுலயோ கோல் மிஸ் பண்றவங்களே எவ்வளவு டவுன் ஆகுறாங்கன்னு இருக்கும்போது, ஒரு நேஷனோட என்டையர் ஹோப்ஸ் ஹோல்ட் பண்ண ஒரு பெனல்ட்டில he has let down அப்படின்ற மாதிரி, he has not let down but something has happened like that அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து to come back and become this person who has played 36 games. 2 கேம் தான் மிஸ் பண்ணிருக்கான். அந்த 2 கேமுமே கேம் ஆன சப்ஸ்டிட்யூட். எஸ். சோ ஆல்மோஸ்ட் 38 கேம்ஸ் ஒரு சீசனுக்கு இந்த ஏஜ்ல ஆடி இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்றதுன்றது இட்ஸ் a massive thing. 10 கம்மியா கொடுத்ததுக்கு உங்களே நல்லா கட்டி வச்சு எரிக்கணும். என்ன பண்றது, போஸ்ட்ன்றதுனால விட்டு வச்சிருக்கேன். ரோகி மேன் அதான் exceeded expectations. I mean like absolutely baller. என்ன சொல்றது, I mean ஒரு 20 year old மேல இவ்வளவு burden போட்டு அவன் அந்த burden தூக்கிட்டு அவன் he has gone forward and he has performed in this level is absolutely astonishing, and I'm so glad that we have such a gem in our team. என்னால வேற எதுவுமே சொல்ல முடியாது. I mean like everything about him is like exemplary, and the amount of respect he demands from the opposition, that proves how great a player he is and how great he is going to become. Like he's just அவனை புடிச்சு வச்சுக்கணும், அதுதான் பெரிய விஷயமே. நான் கெரசின் கேன் வச்சிருக்கேன், நேரா கிளம்பி லண்டன் போயிடுவேன். வேற ஏதாவது கிளப் போறேன்னா கொளுத்திட்டு ஊத்திடும்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். So Rogi man, rating? Even I'll give 9.5. Like ஏன் நான் 9.5 கொடுக்குறேன்னா, I mean towards the end of the season வந்து அவன் வந்து ஓவரா அவனை எக்ஸ்போஸ் பண்ணி கொஞ்சம் dwindle ஆனா, அவனோட எனர்ஜி லெவல்ஸ் kind of drop during some of the matches, and it is not his fault. It is absolutely not his fault, but we can give 9.5 for now. சொல்லுங்க, finish this off. நானும் 9.5 ன்னு சொல்லுவேன். ஒரு இது வந்து ரோஹித் அண்ணா சொன்ன மாதிரி நாங்க ஜனவரியில வரணும் சைன் பண்ணாத வரையா அவனை சரியா ஓவர் பிளே பண்ணினாங்க. அது அகேன் நாட் ஹிஸ் ஃபால்ட். ஆனா வரும்னு சொல்லுவேன், அந்த இங்கிலாந்துல அந்த பெனல்டி மிஸ் பண்ணி திரும்பி ஆர்சனலுக்கு வந்து நாட் ஒன்ஸ் நிறைய தரம் பெனல்டி எடுக்க அந்த முடிவும் அந்த வடிவா பினிஷ் பண்ணின அந்த பெனல்டிக்கு அது சரியான அந்த தன்மை இருக்க வேணும், மென்டாலிட்டி இருக்க வேணும். அவன் அந்த யங் ஏஜ்லயே அவன் அந்த மிஸ் பண்ணின இன்சிடென்ட வந்து அவனுக்கு பின்னால போட்டு அந்த பெரிய அந்த கேமுக்கு வந்து பெனல்டி அடிக்கல. எனக்கு அது எங்களோட ஃபேன்ஸுக்கு அது சரியான அந்த நல்ல காரியம் மாதிரி இருந்தது. அவனுக்கே சரியான கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வந்திருக்கு இந்த வயசுல. அவனுக்கு நான் ஒன்று சொல்லுவேன் வந்து அவனோட சீலிங் இட்ஸ் ஓன்லி கோனா கெட் ஹையர் அண்ட் சரியா இம்ப்ரூவ் பண்ணுவான், இன்னும் விளையாடுவான். அவன் ட்ரெண்டுக்கு வந்து பயப்பட்டு கொடுத்துவான். அவன் வந்து ஜாக் ரிலேஷன் ஃபில் ஃபோர்டின் கோல்ஸ் காம்பினேஷனை விட பீட் பண்ணிடுவான். அதுக்கே நான் 9.5 தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சீசன் ஐ ஹோப் நாங்க அவனை வந்து ஓவர் பிளே பண்ண மாட்டோம். இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல தான் எல்லாமே இருக்கு எங்கட கையில. சோ அத நாங்க வடிவா சைனிங்ஸ் மேக் பண்ண வேணும். ஆனா ஐ ஹோப் நாங்க அவன் கான்ட்ராக்ட் முதல் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவன் இங்க ஸ்டே பண்ணுவான். சோ ஹீஸ் ஆர் போஸ்டர் பாய். So poster boy gets a 9.5 from you. Cool. So Eddie பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் முன்னாடியே. Like he was thrust into it. அவனுக்கு என்ன முடிஞ்சதோ அவன் டெஃபினட்டா பண்ணினான். சோ இப்ப நம்மளுக்கு இப்ப பேசுற டாக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா நம்ம டெஃபினட்டா 2 ஸ்ட்ரைக்கர் வரணும், ஒரு டிரான்ஸ்ஃபர் யூ டர்னும் பண்ண மாதிரி இருக்கு. It seems like he is going to sign a contract. நீங்க ரேட்டிங் கொடுத்துட்டு how happy you are about him probably being a second striker அதையும் சொல்லிடுங்க. ஏன்னா they can only spend so much, and அது இருக்கிறப்ப this seems to be a good option in my eyes, Eddie being a second striker. I don't know if you guys concur or not. அப்படியே சொல்லிட்டு just give your ratings. ஓகே, நான் 7 கொடுப்பேன்.
அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனை நான் முதலே சொன்னேன், என்னால அவன் தொடங்கலே இந்த சீசன் எனக்கு சூப்பரா பிடிக்கவே இல்லை. அந்த கேரபா கப்ல மட்டும் வடிவா விளையாடினவன், அதுக்கு நான் அந்த கிரெடிட் கொடுப்பேன். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் நிறைய ட்ரைனிங்ல எங்களுக்கு தெரியும் அவன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் அந்த பிளேஸ் ஏர்ன் பண்ணி எங்களால வேற ஒரு ஆப்ஷனும் இல்லாத வரையா, ஆனா அவன் அந்த இதுக்கு ஸ்டெப் அப் பண்ணிடுவான். அந்த பாரத்தை அந்த வேற ஒருத்தரம் இல்லாத ப்ரெஷர் அவன் ஹேண்டில் பண்ணிடுவான். வேற சில பெர்ஃபார்மன்ஸ்ல வடிவா அந்த செல்சி கேமுக்கு எல்லாம் அவன் ஆக்சுவலா வந்து செல்சி ரீஜெக்ட், அந்த செல்சி அகாடமிக்கு போய் சரி வரையில ஆக்சுவலா. ஸோ அவன் அந்த கேம்லயே எங்களை வின் பண்ண வச்சிருக்கு. ஸோ நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இருக்கு. ஆனா அவன் புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணி செகண்ட் ஸ்ட்ரைக்கரா இருக்கிறதுக்கு அந்த FA கப், கர்லிங் கப், கேரபா கப் கேம்ஸுக்கு எனக்கு வந்து அது நோ ப்ராப்ளம். அவனை ஃப்ரீல லூஸ் பண்ணதை விட அவனுக்கு அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது பரவாயில்ல. தச்சல வேலை செய்யாட்டி நாங்க கொஞ்சம் காசுக்கு விற்கலாம், ரைட்? ஒன்றும் இல்லாம ஃப்ரீல கொடுக்கறத விட இட்ஸ் குட் பிசினஸ் மாதிரி என்று சொல்லலாம். ஆனா அவனை வந்து ஜஸ்ட் கார்லிங் கப்பும் FA கப் கேம்ஸ்க்கு மட்டும் விளையாடுறோம். யூரோப்பா லீக் கூட இந்த யூரோப்பா லீக், இந்த பிரீமியர் லீக்குக்கு மட்டும் தயவு செஞ்சு கொண்டு வர வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் காணும், அதுக்கு மிஞ்சி வேண்டாம். ஓவர் பிளே பண்ண வேண்டாம். அதால தான் நான் சொல்றேன். அகேன் அவன் வந்து அந்த நாங்க இப்ப சம்மர்ல சைன் பண்ண விக்டர் ஆஸ்மன் வேணுமா, ஹேசஸ் வேணுமா, அவனுக்கு சப்போர்ட் இருக்கும். இந்த சீசன் அவனுக்கு சப்போர்ட் இல்ல. லாக்கசெட் வந்து அவனே டீம்ல இல்லாத மாதிரி 10 பேரோட விளையாடுற மாதிரி இருந்தாரு. சோ அதுக்காக 7 கொடுக்குறேன். ஓகே, ரோஹித் விஜய் ரேட்டிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க. டி நானும் வந்து 7 தான். 7. இன்ட்ரஸ்டிங். விஜய் 7 தான். அது நான் வந்து 6.5 கொடுக்குறேன். Yes, he put in a lot of effort, but I was expecting to see a little more from him. Maybe like இன்னும் கொஞ்சம் better finishes. The games where we lost, அவன் வந்து anonymous-ஆ தான் இருந்தான். அவன் எதுவும் நிறைய இடத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து அவன் வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணின மாதிரி எனக்கு தெரியல. So of the 5 goals he scored, 2 வந்து இதுதானே braces தான், 2 braces. So அதுலயே 2 கேம்லயே he scored most of his goals. So ஆமா, impact wise ஒன்னும் பெருசா இல்ல. ஆனா என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது, இப்ப எல்னினிய வந்து நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி பண்ணானோ, இவன் நான் கழுவி ஊத்திட்டு இருந்தேன், அதை தாண்டி கொஞ்சம் நல்லா ஆடினா. அதனால சரி ஓகே வச்சுக்கோ, டேக் த சேஞ்ச் அப்படின்ற மாதிரி. Okay, you gave 7. Okay, so அது எடி முடிஞ்சு போச்சு. ESR ratings. அதாவது tale of two halves மாதிரி அது. ESR first half of the season before injury, after injury ன்னு பிரிச்சுக்கலாம். Before injury he was like I mean he was the top scorer for almost like 4 months in a row. Like 4 successive months அவன் தான் வந்து டாப் ஸ்கோரரா இருந்தான். True. Unexpected top scorer. Unexpected. அதாவது he came to that level of 10 goals way back in November December time. அவன் 10 goals வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து unfortunately. And எனக்கு ஒண்ணே என்னன்னா ESR will come back strong, but I'm so pissed off on the English FA board. Playing him, he is not still fit. He is still 75% only fit. But they are again and again playing him in under 21 games. He is an England international. Why are they pushing him and they're playing him in under 21s? He needs rest. He needs complete 2 months rest to recuperate. He's a young guy, right? So he needs rest to kind of like to come back to his original form. So அது மட்டும் எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. But overall season wise பார்த்தீங்கன்னா ESR had a pretty decent season. Unfortunately because of the injury, and he's still young, he will definitely improve. So இப்போதைக்கு I'll give 7 or 7.5 in that range. 7.5. விஜய் என்னோட ESR லவ் பத்தி ஊருக்கே தெரியும். 8. Very good player. ரொம்ப high hopes on him. So we'll see. Well, நானும் 8 தான் கொடுக்கிறேன். அந்த இன்ஜுரி அவனால ஒன்றும் செய்யலாத, ரைட்? ஆனா எடம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இதன் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல அவன் ரோஹித் அண்ணா சொன்ன மாதிரி 2 halves இருந்தது, பிஃபோர் இன்ஜுரி ஆஃப்டர் இன்ஜுரி. இந்த சீசன்ல இந்த இங்கிலாந்து டீமால வேணுமா, அண்டர் 21s வேணுமா, அவன் ஃபிட் இல்லாம எங்களுக்கு விளையாடி கொண்டிருந்தவன், சரியா? அந்த இன்ஜுரியோட விளையாடி கொண்டிருந்தது, அவனால ஒன்னும் செய்யலாம. ஸோ ஐ ஹோப் இந்த சீசன் அவன் ப்ரீ சீசன் போறானோ தெரியாது, ஆனா நல்லா ரெஸ்ட் பண்ணி ரிகவர் பண்ணி திரும்பி ஃபுல்லி ஃபிட்டா உங்களுக்கு வடிவா தெரியும் ஸ்மித் ரோ யாருண்டு. ஆக்சுவலா வேற ஒன்று சொல்ல வேணும், வந்து
அவன் நாங்க சான்ஸ் கொடுத்ததே வந்து வேற ஒரு பிளேயர் இன்ஜர் ஆயின வரையத்தானே நாங்க அவனுக்கு முதலே சான்ஸ் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து வச்சுவாங்க. அதாலேயே எங்களுக்கு தெரியும் இதுலயே ஒரு பிளேயர் இதுக்கு ஒரு டேலண்ட் இருக்குண்டு, அதுக்கே பெருமைப்பட வேணும். Interesting. I'll give him only a 7. ஏன்னா நான் மார்டினெல்லிக்கு 7 தான் கொடுத்தேன். In my eyes, they both pretty much had like a very similar seasons. So I'll give him a 7. Pepe. கெட்ட வார்த்தை பேசுறதுன்னா பேசுறேன். எல்லாத்துக்கும் பீப் போட்டுருவீங்களா? கண்டினியூஸா பீப் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுறேன் நானு. இல்ல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. அதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்கடா, பாத்து பேசுங்க. இல்ல எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னா, ராகுல் சால்னை அவனை சைன் பண்ணும்போது ஒரு சீசன்ல இவ்வளவு மினிட்ஸ் தான் ஆடணும் சைன் பண்ணிருக்காங்களா என்ன? எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி இஸ் லைக் கம்ப்ளீட்லி லைக் போன சீசன்ல வந்து he had impact later on இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு லாஸ்ட் 10 கேம்ல தான் அவனுக்கு இம்பாக்ட் இருந்தது. அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா he is complete இந்த சீசன்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஜங்ஷன்ல ஒரு 88 மினிட்ல if you are trailing behind and if you are bringing him Pepe or if you are scoring and we need to just curtail அந்த ஒரு opposition attack வரும்போது what was his contribution? Absolutely pathetic இருந்தது. எனக்கு சில நேரத்துல பலார்னு குடுக்குற மாதிரி இருந்தது. அவன் என்ன விளையாடுனானே எனக்கு புரியல. I don't know whether he was completely disinterested in playing for us and அவனை 72 மில்லியனுக்கு அவனை வாங்கினதுல இருந்து அவனுக்காக முட்டு கொடுத்த நான் முட்டு கொடுத்த மாதிரி யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சீசன் என்னால முடியல. என்னால எதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவேன்? எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒண்ணு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பெப்பே வந்து ஒரு பிளேயர்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆடிஷனிங் ஃபார் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா வந்தா டான்ஸ் ஆடுவான். அந்த டான்ஸ் நல்லா இருக்காது. அடுத்த சீசன் விஜய் டிவில கண்டிப்பா பாப்பீங்க. அதுதான் தமிழகத்தின் செல்ல குரல். சோ விஜய் எவ்வளவு ரேட்டிங் பெப்பே? 3. அமோகமா இருக்கு ஆரம்பம். எஸ் ரோகி சேம் லாகா கொடுத்த மாதிரி தான் 2.5. 2.5 மேல் நீங்க சொல்லுங்க. நானும் 2.5. செகண்ட் இது வந்து ராகுல் சொன்னாலிட்டா அந்த மிச்சம் 20,000 அங்க போனதுண்டு. அதுவும் எனக்கு டவுட்டா இருக்கு. வேற நான் ஸ்டார்ட்லயே சொன்னா இந்த சீசன் தொடங்கிக்கலாம் நான் நினைச்சேன்னா இவன் இந்த சீசன் தான் ப்ரூவ் பண்ணுவான். ஒரு கண்டிப்பா. So I was not alone. I'm telling the truth. நான் ஆக்சுவலா சரியான நம்பிக்கை இது இந்த பிளேயர் வந்து இந்த தரம் ஷைன் பண்ணுவாங்க வந்து. ஆனா கிளியரா தெரிஞ்சது எடியன் கேட்டியா அவன் ஹெட் ஆஃப் பெக்கிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலே வழங்கிட்டது. இவனுக்கு இங்க ஒத்து வராது. இதுல இடையில ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பெப்பே சென்டர் ஃபார்வர்ட் ஆட விட்டா தெரிச்சு விடுவான், உலகத்தையே மாத்திடுவான் அப்படின்னு போட்டுருவான். இல்ல அவனுக்கு வந்து லண்டன் ஒத்து வர இல்லையா, பிரீமியர் லீக் ஒத்து வர இல்லையா. அவன் வந்து அவன் லீக் பிரான்ஸ்ல விளையாடிக்கல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அந்த லீக்ல ஐவரி கோஸ்ட்ல பார்க்க வேற லெவலுக்கு விளையாடுவான். ஆனா இங்க அவனுக்கு சரியே வரல. லுகஸ் டுவேர மாதிரி சரியா. So 2.5. I will also give him a 2.5. I will also give him ஏன்னா அவுபாலக்கா 3 கொடுக்கிறது எனக்கு மனசு கொஞ்சம் எரியுது. சோ அதனால எஸ் I will also give him a 2.5. So மக்களே இதுதான் எங்களுடைய பிளேயர் ரேட்டிங். இதுதான் பண்றோம். நம்மளோட அட்டாக்கோட ஓவரால் ரேட்டிங் 6 கூட வர நம்ம வந்து 5 to 6 தான் ஆவரேஜ்னு சொல்லுவோம். 6 நியாயமா சொல்லணும்னா 6 தான் ஆவரேஜ். நம்ம ஆடுற லெவலுக்கு ஆவரேஜ் கூட வரல நம்மளோட அட்டாக். 5.678 ஒரு 10 டெசிமல் போகுது. So this is what we feel this is how we feel our attack performed. எங்களோட இதுதான். சோ நம்ம க்ளோஸ் பண்ற டைமுக்கு வந்துட்டோம். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின். அவங்க எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரைக்கர்ஸ் பத்தி பேசணும், அட்டாக் பத்தி பேசணும், யாரு என்ன பண்ணலன்னு பத்தி பேசணும். நம்ம மைண்ட்ல வந்து ஓகே வித் தி ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் தட் we are seeing and like the idea that we have in our minds, உங்களுக்கு கிட்ட ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கரா இவனை சைன் பண்ணணும்னா யார் சொல்லுவீங்க? யோசிக்காம சொல்லுங்க. லைக் எனக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்ட்ரைக்கரா சைன் பண்ணணும்னா யார் சைன் பண்ணுவீங்க? அது வந்து ஒவ்வொருத்தர் சொல்லுங்க. நம்ம அதோட பாட்காஸ்ட் முடிச்சிடும். விஜய் நான் திரும்ப ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட போறேன். அட்டைனபிள் அன்அட்டைனபிள் வேணா நீ ரேண்டமா இதெல்லாம் சொல்லு. இல்ல அட்டைனபிள் இல்ல. அட்வர்டைஸ்மென்ட் என்னன்னா அவேகுனஸ்ல we are doing a player level இது சைன் பண்ற எல்லாருக்கும் ஒரு ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட் பண்றோம். So we have done 2 players, Gabriel Jesus and Skamaka. If you want more information அங்க செக் பண்ணி பாருங்க. Yes, definitely descriptionல லிங்க் இருக்கும். definitely செக் பண்ணி பாருங்க. ஆமா. பட் என்னோட டாப் தாட்ஸ்னா இப்போ இருக்கிற லிஸ்ட்ல இருக்க யாருமே இல்ல, வேற யாராவது தான் வரணும் அப்படின்றது என்னோட டாப் தாட். வாவ் ஓகே தட்ஸ் வாஸ் வெரி லெஃப்ட் ஃபீல்ட். நான் எதிர்பார்க்கல அத. எஸ் மெல் எனக்கு ஆக்சுவலா வந்து 2 இருக்கு ஒரே லெவல்ல. எனக்கு பரவாயில்ல. கேப்ரியல் ஹேசஸ் மேன் சிட்டில இருந்து லாட்டி நாப்பலியா விக்டர் ஆஸ்மன்.
So I don't mind either. எனக்கு சந்தோஷமா இருக்கும் either player வர massive upgrade ஆயிருக்கும் Lacazette விட. You know, I wish him all the best that Leon திரும்பி போறான் அவன் ஊருக்கு. Oh, that's important. Yes, Lacca, all the best. நாங்க என்னதான் ஒன்னு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினாலும் பர்சனல் லெவல் உண்மையில எங்களுக்கு எந்த காண்டும் கிடையாது. So all the best. அந்த FA கப்புக்கு நன்றி அபாமியாங்கோட அவளா கொடுத்தருக்கு அவளா எஃபர்ட்டுக்கு அந்த லிங்கா பிளே இந்த சீசன் நேம் அட்லீஸ்ட் ஷர்ட் சரியா போட்டு சரியான பலம் போட்டதுக்கு. That's true. So yes, Rogi. நான் வந்து I wouldn't say சொன்ன மாதிரி I wouldn't say Jesus is a very big improvement over whoever we already have. I mean, or whom we are gonna replace. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்தானா எனக்கு மினிமம் கேரண்டி ஒரு 15 கோல்ஸ் இருக்கும் ஜேசஸ் கிட்ட. அது மட்டும் நான் கன்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். So that அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் 10 கோல்ஸ் இருக்கு பாத்தியா லாக்காக்கோ ஜேசஸ்கோ, that can be the difference of week qualifying for the Champions League and we going in the later stages of Europa League. So கண்டிப்பா I would இப்போ இருக்கிற சினாரியோல I would definitely prefer Jesus, at least because he has worked with Arteta before. He knows the system, how it's going to be, and I hope Arteta brings the best out of Jesus. இன்ட்ரெஸ்டிங். என்கிட்ட கேட்டா கேன் தான் வேணும், கேன் கிடைக்க மாட்டோம். சோ அதனால இருக்கிற நம்ம லிங்க் ஐடியா ஸ்ட்ரைக்கர் யாருன்னு தானே கேட்டேன் நான். இது லிங்க் இருக்கோ இல்லையோ ஐடியா ஸ்ட்ரைக்கர் யாருன்னு கேட்டேன். சோ கேன் இல்லாத பட்சத்துல ஐ வில் டேக், ஐ திங்க் ஐ ப்ரிஃபர் ஸ்கமாக்கா ஓவர் ஹெசூஸ். அதுதான் வந்து க்ளோசஸ்ட் டீலா இருக்கு. ஐ திங்க் ஐ டேக் பிகாஸ் அவரோட அந்த பில்டு, அவரோட அந்த லாங்கினஸ் அண்ட் ஃபேக்ட் தட் லைக் ஹி ஹாஸ் a very clear eye for goal. அது ஒரு விஷயத்தினால ஐ சேஸ் கமாக்கா. பட் காசு பிரச்சனை இல்லைன்னா நானும் ஒசிமென் தான் சொல்லுவேன். காசு பிரச்சனை இல்ல ஒசிம் உங்க பேர் சம்மந்தமே திருப்பி ஒசிம் இல்ல நம்மளுக்கு வர சான்ஸே இல்ல. அதாவது என்கம்கோ ஒசிமென் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வர சான்ஸ் இல்ல. இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்ந்தோம்னா, அதாவது ஏசூஸ் மட்டும் நம்மளுக்கு ஒரு 45 மில்லியன் கிடைச்சதுன்னா I'll be very happy with that. சோ அப்ப நம்ம வருமானத்துக்கு ஏத்த தரமான ஆப்ஷன்னா ஹெசூஸ் தான் சொல்றேன். ஆமா, இந்த பழைய விசு போட மாதிரி. ஓகே, வரவே எட்டேன். சோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஹெசூஸ் இருக்கோம். சோ இதுதான் எங்களோட ஒப்பீனியன். முக்கால்வாசி பார்த்தா ஹெசூஸ் தான் வந்து ஒரு எல்லாருமே வந்து ஃபீல் பண்றாங்க. வந்தா நல்லா இருக்கும். பட் கிவன் ஆஸ்டல் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எதுவுமே கடைசியில அவங்க சைன் பண்ணி வெப்சைட்ல வர வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது. சோ இந்த பீரியட்ல டிரான்ஸ்ஃபர் ரூமர்ஸை பார்த்து மண்டே குழப்பிக்காதீங்க. எல்லாருமே it's all being pulled out of someone's ass. Like the guy who is posting it is pulling it out of his ass. So please மண்டே குழப்பிக்காதீங்க. நம்மளுக்கு டெஃபினட்டா ஏதாவது ஒரு டிசிஷன் வரும், அது பார்ப்போம். சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. கிளப் டெஃபினட்டா சைன் பண்ணுவாங்கிற நம்பிக்கையோட இந்த எபிசோட் அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மீ ரோஹித் and Vijay, and thank you, special thanks to Mel. So hopefully we'd like to bring you on more podcasts, more episodes. நம்ம அதை டெஃபினட்டா பண்ணுவோம். So thank you very much guys. Have a nice day. Thank you. Bye.